எதிராக கிளம்பக்கூடிய தன்மை அவர்கிட்ட என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அந்த கருத்து அவர்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இப்ப நீங்க பார்க்கலாம், இலங்கையில ஏத்தாளை அப்படின்னு ஒன்று, அங்க ஜமாத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம் கூட்டமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இது இந்தியால என்ன செய்யுது இருக்குது. பிறப்பிடம் எகிப்து, கொப்பி அடிச்ச இடம் பாகிஸ்தான். பிறப்பிடம் என்னது, அதாவது எகிப்து, கொப்பி அடிச்ச இடம் பாகிஸ்தான். ஜமாத்துல் தக்ஃபீர் வல் ஹிஜ்ரா விளங்கிட்டா, இந்த ஜமாத்துல் ஹிஜ்ரா அவர்கள் சொல்லுவாங்க, ஆனா ஜமாத்து தக்ஃபீர் தான் அது. என்ன என்று சொன்னால், இவர்கள் இரண்டு விஷயம் வேகமா செய்வாங்க. ஒன்று, மற்றவர்களை காபிர் என்று சொல்றதுல என்ன செய்வாங்க, வேகமா செய்வாங்க. அவங்களுடைய எல்லை எந்த அளவுக்கு காபிர் என்று சொல்றதுல போச்சண்டா, மன் அத்தா அனி ஃபகது அத்தா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் எனக்கு வழிபட்டாரோ அவர் யாரை வழிபட்டார், அல்லாஹ்வுக்கு வழிபட்டார். வமன் அத்தா அல் அமீர ஃபகது அத்தா அனி, யார் அமீருக்கு கட்டுப்பட்டாரோ அவர் எனக்கு கட்டுப்பட்டார். அதே போல ரசூலுல்லாஹ் மாறி சொல்றாங்க, எனக்கு யார் வழி எனக்கு மாறு செய்தார் அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார், யார் அமீருக்கு மாறு செய்தாரோ அவர் எனக்கு மாறு செய்தார். மன் ஃபாரகல் ஜமாஅத் கைத ஷிப்ரின் ஃபகத் ஹலஅ ரிபகத்தல் இஸ்லாமி மின் உனுகி, யார் அமீரை விட்டு ஒரு சான் வெளியே போறாரோ அவர் இஸ்லாத்துடைய அந்த களத்தில் இருக்கிற பட்டி என்ன செஞ்சிட்டாரு, கீழே வச்சுட்டாரு. ஒரு மாட்டுக்குடி ஒரு பட்டி போட்டிக்கிறீங்களே, அதை எடுத்து என்ன செஞ்சாரு, கலட்டி விட்டார், வெளியே போயிட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஆள் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறான், அந்த ஜமாத்துல் முஸ்லிமுடைய தலைவர் இடத்துல, ஜமாத்து தக்ஃபீர், நீங்க இந்த லைட்டை போடுங்கன்னு சொல்றீங்க, உங்களுக்கு கட்டுப்பட்ட பையத்து செய்த ஒருவர் நான் போட மாட்டேன் அப்படி என்று சொன்னால் என்ன நிலைமை, அவர் காபிர் அப்படின்னா என்ன, அவர் காபிர். என்ன ஆதாரம், வமன் அசானி வமன் அசல் அமீர, யார் எனது அமீருக்கு வழி எனது மாறுபடுகிறாரோ அவர் எனக்கு மாறுபட்டார், யார் எனக்கு மாறுபட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு மாறுபட்டார். அதோடு சேர்த்து இந்த ஜமாத்தை விட்டு யார் ஒரு சான் வெளியே போனாரோ அவர் இஸ்லாத்துடைய பட்டி என்ன செஞ்சாரு, களத்தை விட்டு வெளியே போட்டுட்டாரு அப்படின்னு சொன்னான். சுபஹானல்லாஹ். எவ்வளவு லைட் ஓபன்னா லைட் போடுங்கன்னு போடலாட்டி காபிர் ஆபித்துருவாரு. இவ்வளவு இது சாதாரண இடத்துல பேசினது இல்ல, பகிரங்கமாக மக்களுக்கு மத்தியில் அப்படி கேட்டோன்னு என்ன செய்தார்கள், பேசினார்கள். அப்ப இந்த தக்ஃபீருடைய குணம் எங்களுக்கு நகைச்சுவை போல இருக்குது. ஆனா அவர்களுக்கு ஏற்படுத்தின விளைவு சாதாரண விளைவு அல்ல, பெரிய ஒரு நிலைமைக்கு அவர்களை கொண்டு போச்சு. நாட்டுடைய தேசிய அடையாள அட்டை எடுக்கல, அதுபோல எந்த பிறப்பு பதிவெல்லாம் செய்யறது இல்ல, திருமண பதிவு செய்வது கிடையாது, பாஸ்போர்ட் போற கள்ள தொழில போய் சேர்றது, பாஸ்போர்ட் கூடாது, இப்படி எல்லாம் செஞ்சு கனிமத்தாம் என்று சொல்லி காவிர்களுடைய தோட்டம் என்ற ஒரு தோட்டத்துக்குள்ள புகுந்து அடி வாங்கி கடைசியில எங்கே போய் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் 4ஆம் மாடி கொண்டு போயிட்டான். விசாரணையில சுபஹானல்லாஹ் அவங்க பட்ட அதான் என்ன கவர்மெண்ட் என்ன நினைக்கும், இது என்னது தனி ஒரு என்னமோ வேறொரு சப்ஜெக்ட் நினைக்கும். கடைசியில பெரும் கொடுமைகள் அவர்களுக்கு என்ன செய்தது, இழைக்கப்பட்டது. கொடுமை என்றா அவங்க தண்டனை நினைச்சு என்ன செய்யறாங்க, அதை செஞ்சாங்க. இது எந்த சிந்தனையில விளைஞ்சது, ஹதீஸ்களை தவறாக புரிந்து எங்க கொண்டு போய் நிறுத்தியது, தக்ஃபீர் காபிர் என்று சொல்லி அதே நேரத்தில் ஆட்சி சிந்தனை போக்கு என்ன செஞ்சது, அதுல வந்தது. இந்த ரெண்டும் கலந்தால் இது வரலாற்றில் எங்க இடம் பெற்றாலும் அவர்கள் ஹவாரிஜி தன்மையோடு சம்பந்தப்பட்டவர் அவர்கள் ஹவாரிஜிகள் தான், அதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த ரெண்டும் இல்லாமல் ஆங்காங்கே பிரிஞ்சு ஒரு சிபத்து வந்ததுன்னு வைங்க, ஆங்காங்கே பிரிஞ்சு ஒரு சிபத்து வந்ததுன்னு வைங்க, இவர்கள் ஹவாரிஜிகள் என்ற தீர்ப்பு நம்ம என்ன செய்ய முடியாது, எங்கேயுமே சொல்ல முடியாது என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹவாரிஜ் என்பது ஹரஜு அலல் ஹுக்காம், இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளம்பக்கூடிய தன்மை, தக்ஃபீர் அதாவது காஃபிர் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையோடு சேர்த்து. அதனாலதான் நீங்கள் இன்றைக்கு என்ன பார்க்கலாம் என்று சொன்னால், தாயிஷ் ISIS என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பை உடனேயே ஹவாரிஜ் என்று ஏன் தீர்ப்பு வழங்கப்பட்டது, இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோராலையும் ஏன் தீர்ப்பு, அந்த பண்பு அவசரமா என்ன செஞ்சது, அதுல விளங்கிச்சு, அந்த பண்பு என்ன செஞ்சது, அவசரமா விளங்கிச்சு. எப்படி விளங்கிச்சு, எல்லா இஸ்லாமிய ஆட்சிகளுக்கும் எங்கெங்கெல்லாம் இஸ்லாம் ஆட்சி செய்கிறதோ அல்லது முஸ்லிம்கள் ஆட்சி செய்கிறார்களோ எல்லாத்துக்கும் எதிராக என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். இரண்டாவது, தங்களுக்கு பையத்து செய்ய மறுத்தவர்கள் எல்லோரும் காபிர்கள் என்று தீர்ப்பு கொடுத்தார், காபிர்கள் என்று சொல்லி தீர்ப்பு கொடுத்தார்கள். இந்த ரெண்டின் காரணமாகத்தான். இதை நம்ம எங்கேயாவது சொன்னா அதுக்கு திருப்பி என்ன விமர்சனம் வருது தெரியுமா, இவங்க எல்லாம் CNN BBC இதுல பார்த்துட்டு பேசுறாங்க. அப்ப இவங்க எல்லாம் ஏன் என்ன பாக்குறாங்க, வேற எதை பார்த்துட்டு இவங்க பேசுறாங்க, ஒருவர்களுக்கு தனி மீடியா இருக்குதோ, இவர்களுக்கு தனி இதை வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்களோ, சும்மா பேசுறது. அந்த நீங்க பாக்குற அந்த மீடியாவெல்லாம் கொண்டு வைங்க, நீங்க எந்த மீடியாவை பார்த்து ரிசர்ச் பண்றீங்க,
எந்த மீடியா பார்த்து பேர் ஆய்வு செய்றீங்க, எந்த மீடியா பார்த்து பெருசா தொகுக்குறீங்க அப்படின்னு கொண்டு முன்னால வச்சு பேச மாட்டாங்க. இங்க வாங்க இருங்க பேசுவோம்டா ஒரு நாள் வர மாட்டாங்க. அங்கேயும் பிபிசி தான் வெளியாகும், வேறொன்னு வெளியாகிறதுக்கெல்லாம் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, உண்மை ஒரு வழிகட்ட பிரிவை பற்றி பொய்யான செய்திகளும் பரத்தப்பட வாய்ப்பு உண்டு, மாற்று கருத்து இல்லை. அதை நாங்களும் சொல்றோம். இது இஸ்ரேலால உருவாக்கப்பட்டதுன்றாங்க, பொய். எனவே அது போய் நம்ம அழகா நிரூபிக்கலாம், அது போய். ஆனால் இவர்களை பத்தி நம்ம பேசுகின்ற நேரத்தில் வந்து அப்படியெல்லாம் இல்லை, இது புனித ஆட்சி நடக்கிறது அப்படின்ற மாதிரி யாராவது பேசுறாங்களே, அவர்களுக்காக நான் சொல்லுகிறேன், இவர்கள் வந்து ஹவாரிஜிகள் என்ற தீர்ப்பு வழங்கப்பட்டதுக்குரிய வரலாற்று பின்னணி நம்ம வழங்கிக்கணும். இரண்டு ரீசன் தான், சிம்பிளா சொன்னதுக்கான காரணம். அவர்களுடைய கையால் வெட்டப்படுகின்றவர்கள் முஸ்லிம்கள், அவருடைய கையால் வெட்டப்படுறவங்க முஸ்லிம்கள். எப்படி சிரியாவுடைய புரட்சி வளர்ந்து கொண்டு போகுது, சிரியாவுடைய புரட்சி வளர்ந்து கொண்டு போகுது, வளர்ந்து கொண்ட புரட்சியை முஸ்லிம்களாலே அடக்கணும். என்ன வழி? ஹவாரிஜ் கொள்கை தான், அழகான வழி அதுதான். அது திறந்து விடப்பட்ட உடனே இன்றைக்கு முஸ்லிம்கள் போடுகின்ற இடத்துக்கு என்ன செஞ்சுக்குது, இன்றைக்கு வந்திருக்கிறது. ஏண்டா ஹலீஃபாவுக்கு எதிராக, அதாவது தௌலத், அது இந்த தாயிஷ் என்று சொல்றேன், தௌலத்துல் இஸ்லாம் ஃபில் இராக், என்னது, அதாவது அல் ஹிலாபத்துல் இஸ்லாமிய ஃபில் இராக், அது போல அதாவது ஃபிஷாம் தாயிஷ், சிரியாவிலும் ஈராக்கிலும். அன்புள்ள சகோதரர்களே, இது வந்துட்டு இந்த மாதிரி அமைப்பு வந்தால் அவர்கள் ஹவாரிஜ் கொள்கையோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்பது என்னது, எந்த விதமான சந்தேகம் இல்லை. இரண்டு விஷயம், காஃபிர் என்று சொல்லக்கூடிய தன்மை, அதனுடைய வேகம். இரண்டாவது என்ன, இஸ்லாமிய ஆட்சிகளுக்கு எதிராக அது இருத்தல், ஆளக்கூடிய இஸ்லாமிய ஆட்சிகளுக்கு எதிராக அது இருத்தல். இது இஸ்லாமிய ஆட்சியா இல்லையா, அதுல எந்த அளவுக்கு இருக்குது, அது இரண்டாவது அம்சம். உஸ்மானிய கலாபத்தை எல்லாரும் இஸ்லாமிய ஆட்சியா சொல்லிக் கொண்டிருந்தோம். 800 வருஷம் இந்தியாவில் ஆளப்பட்ட ஆட்சியையும் என்ன செஞ்சோம், இஸ்லாமிய ஆட்சி என்ன சொல்லிக் கொண்டிருந்தோம். அதையெல்லாம் பல பாரம்பரிய இஸ்லாமிய ஆட்சி என்றெல்லாம் சொன்னோமா இல்லையா? அதெல்லாம் சொல்லிட்டு இப்ப நடக்கிற இஸ்லாமிய ஆட்சியாண்டு ஆய்வு செய்யக்கூடாது. முதலாவது என்ன சொல்லணும், உஸ்மானிய கலாபத் இஸ்லாமிய ஆட்சி இல்லைன்னு சொல்லு முதலாவது. அதுபோல 800 வருடம் ஆண்ட இஸ்லாமிய ஆட்சி ஒரு இஸ்லாமிய அல்லது அது பொய் குஃபுரான ஆட்சி என்று சொல்லு. 1924ஆம் ஆண்டு வீழ்ந்தேன்னு சொல்லாத. 1924ஆம் ஆண்டு இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்தேன்னு சொல்லாம அதுக்கு முந்தைய வீழ்ந்துட்டேன்னு சொல்லு. எப்ப என்ன சொல்லிக் கொள்வோம், 1924ஆம் ஆண்டு இஸ்லாமிய ஆட்சி வீழ்ந்தது. அப்படி இப்ப ஆட்சி நல்லாவா இருந்தது, கபரு கட்டி வணங்கி உட்கார்ந்து எல்லாரையும் ஆர்வம் ஊட்டிக்கிட்டு இருந்த ஆட்சி. ஆனாலும் ஏன் சொல்றோம், இஸ்லாமியர்கள் ஆண்டார்கள், முஸ்லிம் உணர்வு அங்க என்ன செஞ்சது இருந்தது, இஸ்லாமிய உணர்வு அங்கு இருந்தது. அதனாலதான் இஸ்லாமிய ஆட்சி என்ன சொல்றோம், பொதுப்படையாக பார்த்து. அப்படி என்ற அந்த அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்ம ஏன் இங்க ஏற்றுக்கொள்ள முடியாது? இது ஒரு தவறான போது விரிவாக பேசப்பட வேண்டிய விஷயம். இப்படிப்பட்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களோடு சேர்ந்து முஸ்லிம் சமுதாயத்தில் கரிசனையோடு வாழக்கூடிய ஒரு ஆட்சிக்கு எதிராக இஸ்லாமிய ஆட்சி என்ற பெயரில் குஃப்ரியத் பட்டம் கொடுத்து, அவர்களுக்கு எல்லோருக்கும் குஃபுர் பட்டம் கொடுத்து, அந்த நாடுகளில் குண்டு வெடிப்பதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக செய்து, பள்ளிகள் தோறும் முஸ்லிம்களுடைய பெயரால், இங்க கன்ஃபார்மா ஒரு இந்து குண்டு வைக்கல, அப்படித்தானே? அது யாருக்கு சந்தேகம் இல்லையே, ஒரு குற்றச்சாட்டு கூட வரல. கன்ஃபார்மா வேற யாரும் வைக்கல. யார் வச்சது, யார் வச்சாலும் யார் வச்சது, முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளதான். யார் வைத்தாலும் யார் வைத்தது, முஸ்லிம் சமுதாய வட்டத்துக்குள்ள வச்சது. எதனால ஏற்பட்டுச்சு, ஹவாரிஜ் கொள்கை, குருஜியத் கொள்கை. யார் வைத்தாலும் வைத்துக் கொள்வோம். புதுசா ஒரு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிக்கிற தத்துவ ஆய்வு, ஷியாக்கள் வந்து சண்டையை முட்டுவதற்காக குண்டு வைத்திருக்கிறார்களாம். இது எவனாவது தன் சமுதாயத்தை சேர்ந்தவருடைய பள்ளியில போய் குண்டு வச்சு சண்டை விட்டுவானா? 300 பேர் 400 பேர் சாகுற அளவுக்கு எல்லாம் பார்த்தா என்னது, எத்தனையோ மக்கள் காயப்படுற அளவுக்கு தன் சமுதாயத்துக்குள்ளே வைப்பானா? வைக்க மாட்டா. இது அடிப்படை. அவர்கள் அவர்களுடைய அமைப்பை நினைச்சு பார்த்தா சரி, யார் அப்படி என்ன செய்ய மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. பொய்யாக சும்மா என்ன செய்யறது, பரத்துறது. ஹவாரிஜ் கொள்கை, இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. எனது இது ஹவாரிஜ் ஷியாக்களுக்கு எதிராக எந்த இஸ்லாமிய பிரிவுக்கு எதிராகவும் வன்முறை கையாளப்பட்டால் அவர்கள்ட்ட என்ன பண்பு இருக்குது, ஹவாரிஜுடைய பண்பு இருக்குது. எந்த பிரிவாக, காதியானியாக கூட இருக்கலாம். ஒரு நாட்டிலே காதியானி பிரிவு இருக்குதுன்னு வைங்க, அந்த காதியானிக்கு எதிராவது வன்முறை கையாளப்பட்டால் அது என்ன, ஹவாரிஜுகளுடைய பண்புகள்ல ஒன்று. எந்த பிரிவுக்கு எதிராகவும் கருத்திரியான வாதம் இருக்கணும், அதை பற்றி விளக்கப்படுத்தல் இருக்க வேண்டும். ஆனால் எதிரிக்க கூடாது, வன்முறை என்ன செய்யக்கூடாது இருக்க. எவ்வளவு பெரிய வழிகட்ட கொள்கையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வழிகட்ட கொள்கையா இருந்தாலும் வன்முறை பிரயோகிக்கப்படக்கூடாது. யார் வன்முறையை பிரயோகிக்கின்றார்களோ அவர்கள் எவ்வளவு பெரிய கொள்கையாக இருந்தாலும் அது பெரிய தியாகம் எல்லாம் பேசிடக்கூடாது. அப்படி பேசினால் அவர்கள் யார், ஹவாரிஜுகளுடைய பண்பு அவர்கள்ட்ட இருக்குது. ஏன் தக்ஃபீர், அவர்களை காஃபிர் என்று சொல்லி அவர்களை உடனடியாக இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுகின்ற வட்டம் இருக்குது. ஆனா அவர்கள் ஹவாரிஜிகள் ஒட்டுமொத்தமா சொல்ல முடியாது. ஹவாரிஜிகள் எப்ப சொல்லுவோம், இந்த ரெண்டு பண்பு சேர்ந்திருக்கணும்.
ரெண்டு பண்பு என்ன? காபிர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வேகமாக எடுத்ததுக்கெல்லாம் குஃப்ர் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது அம்சம் என்ன? அவர்கள் இஸ்லாமிய ஆட்சி என்று எது வந்தாலும் அதை என்ன செய்ய மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்க. அதுல மைனஸை மட்டும் தேடுவாங்க.